வணக்கம் நண்பர்களே. 1930 சைபர் ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த பணம் போன ஃப்ராட் அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக உங்கள் அப்பாவோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க வெளிநாட்டில் இருந்து பணத்தை அனுப்புறதுக்கு டைரெக்டாக பேங்க் மூலம் அனுப்புனாங்கன்னா அதுக்காக ஒரு ஃபீ பிடிப்பாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு வேண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கில் காட்டப்படாத பணமாக அனுப்புவாங்க. அதாவது எப்படின்னா, அவங்க 1,00,000 ரூபாய் அங்கேருந்து இங்கே அனுப்பணும்னு நினைக்கிறாங்கன்னா, துபாயில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், துபாயில் அங்கே ஒரு ஆள்கிட்ட 1,00,000 ரூபாயை கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு எப்படி அனுப்பிவிடுவாங்கன்னா, நார்த் இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இங்கே 1,00,000 ரூபாய் இங்கே கிரெடிட் ஆகும். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் இந்தியாவிலேருந்து அனுப்பி விடுறாங்கல்ல, அந்த பணம் எந்த பணம்னா சைபர் கிரைமில் அவங்க சைபர் கிரிமினல்ஸ் எடுத்த பணமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சைபர் கிரைமில் பாதிக்கப்பட்ட நபர் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைபர் கிரைம் பண்ண ஆள் தான் வட இந்தியாவிலேருந்து உங்களுக்கு அனுப்பி விடுறாரு. அவரோட அக்கௌண்ட்டு முதல்ல ஃப்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 1,00,000 ரூபாய் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வருது. அதனால் உங்கள் அக்கௌண்ட்டுமே ஃப்ரீஸ் ஆகும். அதனால் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே இந்த ப்ராப்பராக பேங்க் வழியாக அனுப்பி விடுங்க. அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் ஃபீஸ் இருந்தாலுமே அது வழியாக அனுப்பி விடுங்க. இல்லைன்னா இப்படி இந்த ஹவாலா பணம்ங்கிற குருவி பணம்ங்கிற மூலமாக அனுப்பினீங்கன்னா இப்படி அமௌண்ட் அனுப்பிட்டு அடுத்து அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால் அந்த பணத்தையும் மீட்க முடியாது, உங்களால் அந்த அக்கௌண்ட்டையும் மீட்டெடுக்க முடியாது. உதாரணமாக 4 சைபர் கிரைம்லேருந்து, இப்போ குஜராத், டெல்லி அந்த மாதிரி 4 சைபர் கிரைம்லேருந்து அந்த உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்கன்னா நீங்கள் 4 இடத்துக்கும் போய் நீங்கள் குற்றமற்றவர்னு நிரூபித்தாதான் அந்த அக்கௌண்ட்டை திரும்ப என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அது ஃப்ராடில் உருவாக்கப்பட்ட பணமாக இருக்கிறதுனால அந்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிக மிக குறைவு, கிடைக்காது. அதுதான் உண்மை. அதை மீட்டு அந்த பாதிக்கப்பட்ட சைபர் கிரைமில் பாதிக்கப்பட்ட நபருக்கே கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா பணத்தை ப்ராப்பராக பேங்க் மூலமாக அனுப்பிவிடுங்க. அதுக்கான ஃபீஸ் கட்டியே அனுப்பிவிடுங்க. அல்லது இப்படி உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பணம் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே, உங்கள் உறவினர்களுக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய நடந்துகிட்ருக்கு. டெய்லி 2 பேர் 3 பேர்னு வந்து கேட்டுக்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு இந்தியாவில் இருக்கிற வேறு ஸ்டேட்டில் இருந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. 4 ஸ்டேட்டில் 5 ஸ்டேட்லேருந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் அந்த உங்களோட நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணமாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் தான் பாதுகாப்பாக வைக்கணும். இந்த மாதிரி அனுப்புகிறத தவிர்த்துடுங்க. உங்கள் அக்கௌண்ட்டை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வணக்கம்.